வணக்கம், வெல்கம் டு எஜுகேஷன் ஆர்ட் ஒர்க். நம்ம இன்னைக்கு இந்த சிம்பிள் கிரானி ஸ்கொயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த ரெட் கலர் யான் எடுத்திருக்கேன். நீடில் 3.5 மில்லிமீட்டர் ஹூக் சைஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு மேஜிக் ரிங் பண்ணோம். மேஜிக் ரிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நூலை 2 பட்டி சுற்றி ஃபஸ்ட்டு நூல் வழியாக உள்ளே விட்டு செகண்ட் நூலை வெளியே எடுக்கும். அப்புறமா chain 3, 1, 2, 3 double crochet பண்ணோம். 1 நீடில் நூலை சுற்றி இந்த ரிங்குக்குள்ளே நூலை விட்டு நீடில் விட்டு நூலை வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு ஃபஸ்ட் 2 ரூப்லேயே நூலை வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த 2 ரூப்லேயே. ஸோ 2 3 chain 2, 1, 2 அப்புறமா 4 double crochet. chain 2, 4 double crochet, மறுபடியும் chain 2, 1, 2, 4 double crochet, 1, chain 2, 1, 2. இப்போ இந்த மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணணும். இந்த நூலை பிடிச்சி இழுக்கணும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு chain 3 பண்ணியிருப்போம். அதில் 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ரவுண்ட் ரவுண்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் ரவுண்ட் பண்ணுறதுக்கு 3 செயின், ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் crochet பண்ணணும். இப்போ இந்த செயின் டு ஸ்பேஸில் 2 டபுள் crochet, chain to 2 double crochet பண்ணணும். 2 double crochet, chain to 2 double crochet. இப்போ இதே ரிப்பீட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் crochet பண்ணணும். இந்த செயின் டு ஸ்பேஸில் 2 double crochet, chain to 2 double crochet பண்ணணும். அந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். செகண்ட் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். தேர்ட் ரவுண்ட் பண்ணுறதுக்கு சேம் chain 3, ஒவ்வொரு ஸ்டிச்லேயுமே ஒவ்வொரு டபுள் crochet பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் crochet பண்ணணும். அப்புறம் இந்த chain to ஸ்பேஸில் 2 double crochet, chain to 2 double crochet. 1, 2, chain to 2 double crochet. ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் crochet பண்ணணும். இந்த செயின் டு ஸ்பேஸ் வரும்போது 2 double crochet, chain to 2 double crochet பண்ணணும். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக இப்படி தான் பண்ணணும். நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். தேர்ட் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 3 செயின் பண்ணியிருப்பேன். அதில் 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இது ஃபோர்த் ரவுண்ட் பண்ணுறதுக்கு chain 1, சேம் ஸ்டிச்சில் 1 single crochet பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 single crochet,
ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet பண்ணணும். அது chain to spaceல 1 single crochet, chain to 1 single crochet. ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாக இப்படி தான் பண்ணோம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet பண்ணோம். இந்த chain to spaceல 1 single crochet, chain to 1 single crochet பண்ணோம். நான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இதுதான் நான் 4th ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். 4th ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் crochet பண்ணியிருப்போம்ல, செயின் ஒன்று பண்ணியிருப்போம், அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். செயின் ஒன்று நூலை கட் பண்ணிடணும். ஏன்னா ஃபேன் ஸ்கொயர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.